हम चले वतन की ओर डाल के प्रेम की डोर। हम चले वतन की ओर डाल के प्रेम की डोर। बाबा खींच रहा है आज सहज ही अपनी। ஓம் சாந்தி 11/5/1983 அவ்யக்த பாப்தாதாவின் மகா வாக்கியம். தலைப்பு: ஹே இளைஞர்களே, உலக மாற்ற காரியத்தின் பொறுப்பாளர் ஆகுங்கள். இன்று பாப்தாதா அன்னப்பறவை ஆசனத்தில் அமர்ந்திருக்கும் புனித அன்னப்பறவைகளின் சபையை பார்த்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு சிரேஷ்ட ஆத்மாவும் புனித அன்னப்பறவை. எப்பொழுதும் ஒரு தந்தையை தவிர வேறு யாரும் இல்லை. இதே அன்பில் மூழ்கியிருக்கும் ஆத்மாக்கள். இந்த நிலைதான் அன்னப்பறவையின் ஆசனம். அந்த மாதிரி புனித அன்னப்பறவைகளை பார்த்து பாப்தாதாவும் மகிழ்ச்சி அடைகிறார். ஒவ்வொரு புனித அன்னப்பறவையும் ஞானஸ்வரூப ஆத்மா, யோகஸ்வரூப ஆத்மா, உலகிற்கு நன்மை செய்பவர். ஒவ்வொருவரின் இதயத்தில் திலாராம், இதயத்திலேயே வீற்றிருக்கும் தந்தையின் நினைவு நிரம்பியிருக்கிறது. ஒவ்வொருவரும் தன்னுடைய நிகழ்காலம் மற்றும் எதிர்காலத்தை உருவாக்கும் ஈடுபாட்டிலேயே ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த மாதிரி சிரேஷ்ட சபையை முழு கல்பத்திலும் சங்கம யுகத்தை தவிர ஒருபொழுதும் பார்க்க முடியாது. ஒரே பரிவாரம், ஒரே ஈடுபாடு, ஒரே லட்சியம், ஒரே மாதிரி. பின்பு எப்பொழுதாவது பார்ப்பீர்களா? பாப்தாதாவிற்கும் குழந்தைகள் மீது பெருமிதம் இருக்கிறது. இவ்வளவு பெரிய பரிவாரம் மற்றும் சபை. மேலும் ஒவ்வொருவரும் சிரேஷ்ட தந்தையின் குழந்தைகள் ஆன காரணத்தினால்தான் தந்தையின் ஆஸ்திக்கு உரியவராக இருக்கிறார்கள். எனவே இத்தனை அனைத்து அதிகாரி குழந்தைகளை பார்த்து தந்தைக்கும் குஷி ஏற்படுகிறது. இந்த ஒவ்வொரு குழந்தையும் குலத்தின் தீபம். உலக மாற்றம் செய்வதில் பொறுப்பாளராக இருக்கும் ஆத்மாக்கள். ஒவ்வொரு மின்னிக் கொண்டிருக்கும் நட்சத்திரம். உலகிற்கு வெளிச்சம் கொடுப்பவர்கள். ஒவ்வொருவரின் பாக்கியத்தின் அழியாத ரேகை நெற்றியில் தென்படுகிறது. அந்த மாதிரி உலகில் ஒரு வழி, ஒரு ராஜ்யம், ஒரு தர்மத்தை ஸ்தாபனை செய்ய வேண்டும் என்ற திடமான எண்ணம் உள்ள சிரேஷ்ட சபை இது. பாப்தாதா இளைஞர்களை பார்த்து கொண்டிருந்தார். குமாரராக இருந்தாலும் குமாரியாக இருந்தாலும், ஆனால் ஒவ்வொருவரின் மனதில் நாம் அனைவரும் நம்முடைய உலகம் மற்றும் தேசத்தையும் சுகம் சாந்திக்காக அலைந்து கொண்டிருக்கும் ஆத்மாக்கள், அதாவது நம்முடைய சகோதர சகோதரிகளை சுகம் மற்றும் சாந்தியின் அதிகார உரிமையை பெற வைப்போம் என்ற ஊக்கம், உற்சாகம் இருக்கிறது. நம்முடைய உலகத்தை மீண்டும் சுகம் சாந்தி நிறைந்த உலகமாக ஆக்குவோம். இதே திட எண்ணம்தான் இருக்கிறதில்லையா? இவ்வளவு பெரிய சபை என்னதான் செய்ய முடியாது? ஒன்று, நீங்கள் சிரேஷ்ட ஆத்மாக்கள், பவித்ர ஆத்மாக்கள். எனவே பவித்திரத்தின் சக்தி இருக்கிறது. இரண்டாவது, மாஸ்டர் சர்வ சக்திமானாக இருக்கும் காரணத்தினால் அனைத்து சக்திகளும் உங்களுடன் இருக்கிறது. குழுவின் சக்தி. கூடவே 3 காலங்களையும் தெரிந்தவராக ஆன காரணத்தினால் நான் அநேக தடவை உலக மாற்றம் செய்பவராக ஆகியிருக்கிறேன் என்று தெரிந்திருக்கிறீர்கள். எனவே ஒவ்வொரு கல்பத்திலும்
வெற்றி அடைபவராக ஆன காரணத்தினால் இப்பொழுதும் உலகமாற்ற காரியத்தில் வெற்றி நிச்சயம் இருக்கிறது. ஆகுமா அல்லது ஆகாதா என்ற இந்த கேள்வியே இல்லை. நிச்சய புத்தி உடையவர் வெற்றி அடைவார். அந்த மாதிரி சுகமான உலகம் இப்பொழுது கண்டிப்பாக வந்துவிடும் என்று அந்த மாதிரி அனுபவம் செய்கிறீர்கள் இல்லையா? உலகத்தின் எஜமானர்களுக்கு உலகின் ராஜ்யம் நிச்சயமாக பிராப்தி ஆகியிருக்கிறது. இளைஞர்களின் வர்க்கம் என்ன செய்வீர்கள்? தன்னுடைய தேசத்தின் மற்றும் உலகத்தின் அரசியல் தலைவர்களுக்கு எந்த விஷயத்தில் இந்த மாதிரி ஆக வேண்டும் என்று நீங்கள் கனவு கொண்டு இருக்கிறீர்களோ அந்த வேண்டும் என்ற விருப்பத்தை நாங்கள் நிறைவேற்றி காண்பிப்போம் என்ற இந்த குஷியான செய்தியை கூறுங்கள். தேசத்திலிருந்து ஒரு இல்லாமையை மட்டுமல்ல 2 இல்லாமையையும் அகற்றி காண்பிப்போம். ஏனென்றால் இல்லாமை அதிகமானதற்கான காரணம் சரித்திரத்தின் ஒழுக்கம் இல்லாமைதான். எப்பொழுது சரித்திரத்தின் இல்லாமை, துக்கம், அமைதியின்மை, ஏழ்மை அகன்று விடுகிறதோ அப்பொழுது இயல்பாகவே அனைத்து ஆத்மாக்களும் செல்வந்தர்கள் என்ன ராஜ்ய அதிகாரியாவே ஆகிவிடுவார்கள். இதே நல்ல எதிர்பார்ப்புகளை உலகில் பொறுப்பில் இருக்கும் ஆத்மாக்களுக்கு நிறைவேற்றி காண்பியுங்கள். நம்முடைய தேசத்தை சிரேஷ்டமாக்கி காண்பிப்போம். அந்த மாதிரி அனைத்தும் நிறைந்ததாக ஆக்குவோம். அந்த உலகத்தில் பிராப்தியின்மை என்று எதுவும் இருக்காது. மேலும் பிராப்தியின்மைக்கான காரணமாக எவ்வித பிரச்சனைகளும் இருக்காது. இந்த திட எண்ணத்தை அனைவருக்கும் கூற மட்டும் செய்யாதீர்கள். ஆனால் மாறியதின் ஒரு உதாரணமாகி காண்பியுங்கள். ஏனென்றால் அனைத்து பக்கங்களிலிருந்தும் நம்பிக்கை ஊட்டக்கூடிய கோஷங்களை அனைவருக்கும் மிகவும் கேட்டிருக்கிறார்கள். அந்த அளவு கேட்டிருக்கிறார்கள். அதை கேட்டு நம்பிக்கையே அகன்றுவிட்டது. அந்த மாதிரி கூறுபவர்கள் அதிகம் பார்த்து பார்த்து சத்தியத்தை ஏமாற்றுதல் என்று புரிந்து கொள்கிறார்கள். எனவே சொல்வது மட்டும் வேண்டாம், வாய்ப்பேச வேண்டாம். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையின் சிரேஷ்ட நிலை பேசட்டும். ஒவ்வொரு புனித அன்னப்பறவை உங்களுடைய தூய்மையின் ஜொலிப்பு நடத்தை மூலம் தென்பட வேண்டும். உங்கள் அனைவரின் உயர்ந்த நினைவின் சக்திசாலியான நிலை நம்பிக்கை இழந்த ஆத்மாக்களிலும் நம்பிக்கையின் சக்தியை உருவாக்க வேண்டும். இளைஞர்கள் வர்க்கம் என்ன செய்ய வேண்டும் என்று புரிந்ததா? இன்றைய தலைவர்கள் இளைஞர்கள் அழிவு காரியம் செய்யும் காரணத்தினால் இளைஞர் வர்க்கத்தை கண்டு பயப்படுகிறார்கள். நீங்கள் அனைவரும் உலகிற்கு நன்மை செய்பவர்கள். இதே தேசத்தின் இளைஞர் வர்க்கத்தை சேர்ந்த நாங்கள் நம்முடைய பாரத தேசத்தை உலகத்திலேயே மிக சிரேஷ்டமான சொர்க்கத்தின் ஸ்தாபனமாக ஆக்கி உலகிற்கு பாரதம்தான் பழமையான அழியாத அனைத்தும் நிறைந்த மிக சிரேஷ்டமான தேசம் என்று செய்து காண்பிப்போம். பாரதம் உலகிற்காக ஆன்மீக பிரகாசம் கொடுக்கும் கலங்கரை விளக்கம். ஏனென்றால் இந்த சிரேஷ்ட காரியத்தை செய்விப்பவர் யார்? அதை தெரிந்து கொண்டார்கள் என்றால் பிறகு ஏதாவது கேள்வி எழுப்பதற்கான விஷயமே இருக்காது. தன்னுடைய வாழ்க்கை மூலம் காரியங்கள் மூலம் தந்தையின் அறிமுகத்தை செய்வீங்கள். இந்தளவு தைரியம் இருக்கிறது தான் இல்லையா? குமாரிகள் என்ன நினைக்கிறீர்கள்? எப்பொழுது துர்காவின் பூஜை செய்கிறீர்களோ அப்போது பூஜை செய்யும் தன்னை பாக்கியவான் என்று நினைக்கிறார்கள். இங்கு எத்தனை துர்க்கைகள் இருக்கிறார்கள்? ஒவ்வொரு சிவசக்தியும் அதிசய காரியம் செய்து காண்பிப்பவர்கள்தான் இல்லையா? எந்த சக்திகளை ஒவ்வொரு வீட்டிலும் பூஜை செய்கிறார்களோ அது நீங்களேதான் இல்லையா? எனவே ஹே சிவசக்திகளே, தன்னுடைய பக்தர்களுக்கு பலனை கொடுங்களேன். பாவம், அவர்கள் பலங்களை சாத்தி சாத்தி களைப்படைந்து விட்டார்கள். அவர்கள் அந்த அளவு
பழத்தை சாத்தியிருக்கிறார்கள். அதற்கான பிரதிபலனையோ அவர்களுக்கு கொடுப்பீர்கள்தான் இல்லையா? பக்தர்கள் மேல் இரக்கம் வரவில்லையா? பாண்டவர்களுக்கும் பூஜை நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைய நாட்களில் ஒன்று மகாவீர் அனுமனுக்கு மிகுந்த பூஜை நடக்கிறது, மற்றும் இன்னொன்று விக்ன விநாசக் கணேசருக்கு பூஜை நடக்கிறது. அனைவரும் சக்தி பெற வேண்டும் என்ற ஆசையோடுதான் பக்தி செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மாதிரி ஆத்மாக்களுக்கு அனைத்து சக்திகளின் பலனை கொடுங்கள். நிரந்தரமாக தடைகளை கடந்து வருவதற்கான சுலபமான வழியை கூறுங்கள். அனைத்து கூக்குரல்களிலிருந்து விடுவித்து பிராப்தி சொரூபமானவர் ஆக்குங்கள். அந்த மாதிரி சேவையை இளைஞர்கள் வர்க்கம் செய்து காண்பியுங்கள். புரிந்ததா? நல்லது. எப்பொழுதும் தன்னுடைய சிரேஷ்ட வாழ்க்கை மூலமாக அநேகர்களின் வாழ்க்கையை உருவாக்கக்கூடிய அனைத்து பாரதவாசிகளின் சிரேஷ்ட சுகம் நிறைந்த உலகம் வரவேண்டும் என்ற நல்ல விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய, ஒவ்வொரு வீட்டிலும் சிரேஷ்ட சரித்திரத்தின் தீபத்தை ஏற்றக்கூடிய, எப்பொழுதும் பிராப்தி இல்லாத ஆத்மாக்களுக்கு பிராப்தி செய்விக்கக்கூடிய, அந்த மாதிரி உறுதியான எண்ணம் வைத்திருக்கும், நிச்சயம் வெற்றியடையும் சிரேஷ்ட ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். குமாரர்கள் மீது எப்போதும் பாப்தாதாவிற்கு நம்பிக்கை இருக்கிறது. குமாரர்கள் உலகை மாற்றச் செய்ய முடியும். ஒருவேளை அனைத்து குமாரர்களும் ஒரு திடமான எண்ணம் வைத்திருப்பவர்களாக ஆகி முன்னேறி செல்கிறார்கள் என்றால் மிகுந்த அதிசய காரியம் செய்ய முடியும். நீங்கள் அதிசயம் செய்யக்கூடிய குமாரர்தான் இல்லையா? பார்த்து கொள்ளுங்கள். பாப்தாதாவிடம் தானியங்கி புகைப்படம் பிடிக்கப்பட்டு விடுகிறது. திட எண்ணம் உள்ள குமாரர்தான் இல்லையா? குமாரர்களுடைய உடல் சக்தியும் அதிகம் இருக்கிறது. எனவே இரட்டை காரியம் செய்ய முடியும். ஸ்தாபனிய காரியத்தில் மிக நல்ல சகயோகி ஆக முடியும். ஓம் சாந்தி. तो बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बढ़िया, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।